பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்ஷடாய் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறதுல மிகுந்த சந்தோஷம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க கூடாது அல்லது முடியாது என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் என்ன ஒரு மனிதரை குறித்து போட்டிருக்கு. ஒருவேளை ஏற்கனவே 2 மனிதர்களை குறித்து பார்த்தோம். ஒன்று துன்மார்க்கர்களை குறித்து பார்த்தோம். இன்னொன்று பதவி அல்லது பெருமை உள்ளவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கணும் என்று சொல்லுகிறவர்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஒரு மனிதரை பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்களை குறித்து வேதம் சொல்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, அது முதல் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம், பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது, அதில் நீங்கள் பிரவேசிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அல்லது பிரவேசிக்க கூடாதபடிக்கு நமக்கு வருகிற சில தடைகள் அல்லது நமக்குள் இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பிரவேசிக்க முடியாது என்று சொல்லவில்லை, கடினமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 23வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவன் அதிக ஐஸ்வர்யம் இருந்த மனிதனா இருந்தபடியினாலே அந்த வார்த்தைகளை கேட்டு, இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு, உனக்கு உண்டாத விற்று தரித்திரர்களுக்கு கொடு என்று சொன்ன போது அந்த ஐஸ்வர்யனால அந்த வார்த்தையை ஜீரணிக்காத அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, சற்று கவனித்து பாருங்க. வேதம் அழகாய் சொல்வது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்துல அநேக ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனை பற்றி இருந்தவர்களை கொடுத்து பார்க்கிறோம். நல்லதுதான். பாருங்கள், வேதத்தின்படி ஐஸ்வர்யத்தை அல்லது வேதத்தின்படி நல்லதை, ஒரு நன்மையானதை பெற்றுக்கொள்வது தவறில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை பெற்றுக்கொள்வது தவறில்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் பற்று வைத்து அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக தங்கள் வாழ்க்கைகளை அழித்து கொண்ட மனிதர்கள் உண்டு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் ஒரு சாட்சி கூட உங்களுக்கு சொல்ல முடியும். கொரோனா காலத்தில் உள்ள கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அங்காங்கே ஜனங்கள் தங்களுடைய வீடுகளிலே தங்களுடைய இடங்களிலே அடைக்கப்பட்டிருந்த போது ஒரு சகோதரி இடத்துல ஃபோன் பண்ணாங்க. பாருங்க, ஃபோன் பண்ணி அவங்க சொன்ன ஒரு காரியம், பிரதர், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் தான், ஆனால் என் கணவர் பண்ணுகிற அநியாயமான காரியத்தினால இன்றைக்கு அவர் சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன அநியாயம் பாருங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஃபேன் கிடையாது, நல்ல மின்விசிறி கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. ஏனம்மா ரொம்ப கஷ்டப்படுறது இல்லா என்று கேட்டேன். உதவி வேண்டுமா என்று கேட்டேன். இல்லை பிரதர், நானும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன், என் கணவரும் அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், 2 பேருமே அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம். ஆனால் என் கணவருடைய செயல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் காலையில் 7 மணிக்கு எழுந்து வீட்டை விட்டு போகிறவர் தான். ஒருவேளை அலுவலகத்துக்கு போகிறார் அல்லது வேற எங்கேயாவது போகிறார், என்ன செய்கிறார் என்று தெரியாது. ஆனால் இடங்களை வாங்கி போடுகிறதையும் பொருட்களை வாங்கி வைக்கிறதையும் நகைகளை வாங்கி வைக்கிறதும் அவருடைய நேரத்தை செலவிட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால்
எங்களுக்கு வீட்ல ஒரு ஒரு நல்ல மின்விசிறி, நல்ல ஒரு காத்தாடி கிடையாது. நல்ல சாப்பாட்டுக்கு வாங்கி குடுக்குறது கிடையாது. என் குடும்பத்தோடு கூட சேர்ந்து, இல்ல அவருடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கு வியாதிப்பட்டிருக்கிறார், பலவீனப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த பலவீனத்திலயும் அவருடைய இருதயம் ஏன்னா, என் அருமை தேவ பிள்ளைகள் சகோதரி சொன்னது, இந்த பலவீனத்துல அவனுடைய இருதயம் என்ன சொல்லுது? அந்த இடம் இப்படி இருக்கு, இந்த இடம் இப்படி இருக்கு, அங்க வாங்கி போட்டா, இங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், இதை கவனிச்சியா பாத்தியா என்று சொல்லி அவருடைய இருதயம் இப்படிதான் இயங்குகிறதே தவிர, நம் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்துல ஒரு வியாதி வந்து விட்டதே, இதற்கு நாம் ஏதாவது செய்வோம், அந்த எண்ணமே கிடையாது. பிள்ளைகளுக்கு உடுக்க சரியான ஒரு ஆடை கிடையாது. பழமையானவைகளை உடுத்துக்கொண்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. வழியில உள்ளவர்கள்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. பிரதர், எத்தனை வசதியானவர்கள் நீங்கள், எத்தனை அதிகமா உங்களுக்கு செல்வங்கள் இருக்கு, ஒரு நல்ல உடை உடுத்தக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்க. அந்த மனிதனுடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கு? அதிக ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிக்க வேண்டும், அதிக பணத்தை நான் சேர்த்து வைக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், என் மனைவிக்கு நான் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி பாதை எப்படி போயிற்று? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனை மறந்து, கர்த்தரை மறந்து, ஒருவேளை அந்த சகோதரி சொன்ன முக்கியமான ஒரு காரியம், இதனால அநேக பிரச்சனைகள் நிமித்தம் இடம் வாங்கி போடுகிற வில்லங்கங்கள், இப்படி பல காரியங்கள் வர்றதுனால என் பேர்ல வாங்கின இடங்களுக்கெல்லாம் நான் சில ஒருவரை அரசாங்க அதிகாரிகளிடத்தில் பேச போக வேண்டியது இருக்குது. கோர்ட்டுகளில் சில வழக்குகள் இருக்கு, இடம் வாங்கினதுல கொடுத்ததுல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆனதுனால ஆசைப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியவில்லை, நிம்மதியா என் பிள்ளைகளோடு நான் இருக்க முடியவில்லை. காலை போகிறவர் ராத்திரி எத்தனை மணிக்கு வருகிறார் என்று நான் விழித்திருக்க வேண்டியிருக்கு என்று சொன்னார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் ஆக வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா ஐஸ்வர்யம் நம்ம இடரை பண்ணிவிடும். நான் ஐஸ்வர்யவானாகணும், பணக்காரங்கிற ஆசை நம்ம இடறி போக பண்ணிவிடும் என்று சொல்லுகிறார். அருமை தெய்வ பிள்ளைகளே, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், கண்ணியிலும், மனசக்கேட்டிலும், அழிவிலும், அமிழ்த்துகிற மதிகேடும், சேதமுமான பலவித இச்சைகளால் விழுகிறார்கள். பாருங்க, ஐஸ்வர்யம் ஆகிறது தப்பில்ல, அதை விரும்பி அதன் பின்னாடி ஓடுகிறவர்கள் உண்டு. என் அருமை தெய்வ பிள்ளைகளே, எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரன் உண்டு. பாருங்கள், அந்த சகோதரன் நல்ல ஐஸ்வர்யவானா இருக்கிறார், நல்ல வருமானம் வருகிறது. அதே சமயத்துல அவருடைய சொந்த சகோதரன் பலவீனமான ஒரு மனிதன், ஒருவேளை ஊனமுற்ற ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு என்னைக்காவது உதவி செய்து இருக்கிறாரான்னு கேட்டேன். சொன்ன அந்த காரியம், அவனுக்கு என்ன, அவன் பாட்டை பார்த்துக் கொள்வான். பாருங்க, தன் சொந்த சகோதரன் ஊனமுற்றவராக இருக்கிறார் சகோதரன், அவருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த வசதியாய் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற சகோதரனுக்கு மனசு வரல. சகோதரர்கள் விரோதம் இருக்கலாம், எதுவும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் சொந்த சகோதரன் ஆயிடுச்சு, அவனுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமே, அது என்ன இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படித்தான் அநேக ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்று சொல்லி தன் சொந்த குடும்பத்தையும், சகோதரர்களையும், சகோதரிகளையும் எண்ணுகிறதும், பார்க்கிறதும், பேசுகிறதும் கூட கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொன்னார், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான் ஆகிறது கடினமான ஒரு காரியம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமான காரியம். ஆனா அது தேவனாலே கூடும். எப்படி தேவனாலே கூடும்? அன்பு தேவ பிள்ளைகள், நமக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கலாம், எப்படி அது தேவனாலே கூடும்? அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளை
பாதிய ஏழைகள் கொடுத்து விடுகிறேன். நான் எவனிடத்திலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால், இல்லை அநியாயமாய் எடுத்திருந்தால், அநியாயமான சம்பாத்தியமான திரவியத்தை சேர்த்திருந்தால், ஐஸ்வர்யவானாக சொல்லி நான் அநியாயம் பண்ணியிருந்தா நாளத்தனையாய் கொடுத்து விடுகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது 9வது வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்க வேண்டும், நாம் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அநியாயமாய் சம்பாதித்ததே வேண்டாம் என்று உதற வேண்டும். அது மட்டுமல்ல, 10வது வசனம் சொல்லுது, இயேசு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இழந்து போயிட்டனோ பரலோகத்தை என்று நீங்க நினைக்கலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இழந்து போகவில்லை, இழந்து போகவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் இயேசு வந்தார். இன்னைக்கு நான் சம்பாதித்து இருக்கிறேன், ஐஸ்வர்யனா இருக்கிறேன், நிறைய துரோகம் பண்ணிட்டேன், நான் நம்பினவர்களை, ஒரு பார்ட்னரா இருந்தவர்களை ஏமாத்திட்டேன், அதிகமா மனுஷனை நான் ஏமாத்தி வேலை சம்பாதிச்சுட்டேன், நான் என்ன பண்ணுறது? கலங்குறீங்களா? உங்களுக்கு தயக்கம் இருக்கிறதா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தைரியமா எழுந்து கொள்ளுங்க. இசப்பா, நான் அவைகளை கொடுத்து விட்டுகிறேன், அவைகள் எனக்கு வேண்டாம், பரலோகத்துக்கு தடை பண்ணுகிற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி விடுங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆபினாகிய கர்த்தர் தமக்கு பிள்ளையா நம்மளை எடுத்துக்கொள்வார். அது மட்டும் இல்லை, வேதம் நமக்கு தெளிவா சொல்கிறது, இழந்து போன பரலோகத்தை நமக்கு தருவார். ஐஸ்வர்யவனா இருந்து நம் பரலோகத்தை இழந்து போவோம் என்று நினைத்தார், இல்லை, அதை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். இன்றைக்கும் இதயத்தில் கலக்கத்தோடு வேதனையோடு பல சூழ்நிலைகளை, நான் இத்தனை சம்பாதித்தும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையே வீணாயிருக்கிறது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? இயேசுப்பட சொல்லுவோமா? இயேசு எனக்கு மனம் இறக்கும், நான் பிழைக்கும்படி எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நோக்கி பார்க்கிறோமப்பா, தங்களுடைய தவறை எண்ணி தங்களுக்குரிய அப்பா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நான் தவறாய் பயன்படுத்தி விட்டேன், அல்லது தவறான பணம் என்னிடத்தில் இருக்கிறது, இவைகளை நான் வேண்டாம் என்று உதவுகிறேன் என்று சொல்லி, கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஏழைகளுக்கு இறங்குற பிள்ளைகளை, கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க தொடுங்க, தடைகள் விலகட்டும், நன்மை உண்டாகட்டும், பரலோக ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாய் மாற்றுவீராக ராஜா. இவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாய் மாற, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேச கடினம், ஆனால் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்கிறது, உம்மாலே கூடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, இரக்கத்தாலும் நீ சந்திப்பீராக ராஜா. அப்படி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.